பார்த்துங்க சார். சொல்லுங்க சார் நீங்கள் வந்து பேச்சில் வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் மேடையிலையும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது இந்த மேடையில் அவர் தங்கர் பச்சன் ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க. இது அவருக்கு போயிருக்கோம்ல. இல்லை, அதில் உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால் கருணாநிதி, தளபதி, உதயநிதியில் பாதியும் சொல்லியிருக்கேன் நான். அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப நிதியாக இருந்தது. சார், ஓப்பனிங்கே நீங்கள் தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க. அவர் தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி தேவயானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி இன்னைக்கும் மனசில் நிற்கிது. நீங்கள் போவீங்களா பிரச்சாரத்துக்கு? நல்லா கேட்டிங்க சார். நன்றி இருக்கணும் சார், ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில் தாமரை வச்சிருக்காரு. அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும். அவர் வெற்றி அடையணும் இல்லையா? அவர் ஒரு புது ஜர்னியில் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பாக வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பார்த்துக்கோங்க சார், தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சி கையில் வந்து தாமரை பூ வச்சிருக்காரு. அது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா தங்கர் பச்சன்னா அவருக்கு நண்பர். அவரும் இப்போ அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அதனால தான் இந்த ரீரிலீஸோவா எங்களுக்கு அந்த சந்தேகம். அது தெரியல. தயாரிப்பாளர் வந்து தாமரை பூ வச்சிருந்தா தப்பு இல்லைங்க, தாமரைன்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தா தான் தப்பு. அவர் தான் தேவயானி மேடத்தையே சகோதரின்ட்டாரு. தேவயானி கிட்ட வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் உண்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குடும்ப பாங்கான ஒரு விஷயம் வந்து நடிப்பில் மட்டுமே கிடையாது. நான் அவங்கள இப்போ நாங்கள் ஒரு 3 படம் நடிச்சிருக்கோம். மூணு படம் தான் நடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன், அதனால் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது. நம்ம பார்த்தா, நான் அழகாக நான் வழக்கமாக சொல்லுவேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும், அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும். அந்த மரியாதை வந்து தேவயானிகிட்ட எப்போவுமே வரும். வாழ்த்துக்கள். பார்த்துக்கலாம் சார். இங்கேங்க ஆக்சுவலாக இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும், சிறிய படங்களாக இருக்கும், ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை. ரீரிலீஸ் வந்து வருது. சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணோம், எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே, எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும். ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்போவுமே சொன்னது கிடையாது. நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும். அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அது காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும். அந்த மாதிரி தான் இந்த படம். அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி, 96 இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகிய ஒரு வகையான தேவதாஸ் தான். தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது 2வது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை, ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட், யார் வேணாலும் விளையாடலாம். ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா, பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது. தேவயானி மேடம், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம். நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை முடியட்டும், இல்லை மற்றவங்களை கேட்கட்டும். மேடம், இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்திபன் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் 2 எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர்? ஏன்னா பார்த்திபன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டாரு, காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி. நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப, இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க? முதல்ல சார் சொல்லட்டும், அவர் பண்ணுறாருன்னா இல்லையா? அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா? கதை ரெடி ஆகணும். கதை ரெடியாக இருக்குதா, டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும். முதல்ல சார் தயாரிக்கணுமே. அவர் தயாரித்தா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன், என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்டா? இல்லை, பிரச்சனை வந்து ஒரு தயாரிச்சுட்டுனா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க, நான் வளர்மதியாக கூட நடிப்பேன். அதனால் பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் பாருங்கள் 2 பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுங்கள். புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன்.
மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம். ரீமேக்னா மறுபடியும் 33 வருஷம் கழிச்சு நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போகிறேன். அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர். ஒரு டார்க் வெப்னு பேர். அது இந்த படம் இப்போ என்னுடைய டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன். தேவயானி மேடம் இந்த படம் வந்து 22 வருஷம் ஆயிட்டு. இந்த பையங்கள்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த பாரதியில் பார்த்த செல்லம்மா மாதிரி, இந்த அழகியில் பார்த்த வளர்மதி மாதிரி அப்படி இருக்கீங்களா? உண்மையான அழகியா? என்ன சாப்பிட்றீங்க? என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்களேன். அது ராஜகுமாரனுடைய சமையல். அது அந்த மாதிரி இளமையாகவே வச்சுருக்கேன் அவங்கள.